வணக்கம்பா. இப்ப இந்த நாட்டுல சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த அப்பா மகனுக்கான பிரச்சனை இருக்கும்ல, அதே மாதிரி இங்க ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் ஈவேரா அவர்களுடைய அவரு அப்படி அந்த பேரை சொன்னாலே பயப்படுறவங்க, அப்படி எதிர்த்து பாஞ்சுக்கிட்டு வரவங்க எல்லாம் ஒரு காலத்துல யாரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்படி 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 இந்த நூல்லாம் வச்சு பூ கட்டுவாங்க இல்லையா, அந்த கேங்கா தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்கெல்லாம் தமிழர்கள் தான் வந்து ஆரியத்துக்கு எதிர்ப்பு. தமிழரா ஆரியரா? தமிழன் தான் ஆரியர் எதிர்த்தான். எங்க இருந்து திராவிடம் வந்தான்? எங்க சொல்லு சொல்லு. எங்க என்ன கேட்பார்ல? அப்பேற்பட்ட ஆட்கள் இன்னைக்கு பெரியாருக்கு எதிரா, தந்தை பெரியாருக்கு எதிரா ஏகப்பட்ட கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் போய் ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில பேசினா அப்படி என்னன்னு இந்த பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலணிச்ச கட்டடத்தை இடிக்கிறேன். பெரியாராம் பெரியார். என் இனத்தின் போராளிகள் எல்லாம் பெரியார். பெரியார்னா அந்த பக்கம் நில்லு, இந்த பெரியார்னா இந்த பக்கம் நில்லு. இவங்க எல்லாரையும் பெரியாரை ஏத்துக்கிறியா? இங்க நில்லு. இங்கதான் நம்ம அண்ணன் வைக்கிறாரு டிஸ்ட். இப்ப வகுக்கிறாரு சமீபத்துல. யாரெல்லாம் பெரியார்? ஐயா ராமதாஸ் பெரியார், கக்கன் பெரியார், திருமாவளவன் அவர்கள் பெரியார். இப்ப இங்கதான் நம்ம ஆள் ட்விஸ்ட் வைக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ திருமாவளவன் அவர்களை பெரியாருன்னு சொல்லும் போது அவரு மிக அருமையா ஒரு ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. அவர் என் மேல வச்சிருக்க பற்றுக்கு அப்படி சொல்றது. ஏன்னா சீமானன் சொல்றது மட்டும் கிடையாது. வாழும் அம்பேத்கர்னு சொல்லி திருமாவளவன் அவர்களை போற்றுனது எல்லாமே இருக்குதான், நமக்கு சமீப காலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எங்க அண்ணன் மட்டும் இப்ப திடீர்னு பெரியார், திருமாவளவன் அவர்கள் பெரியார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்க அண்ணன் விமர்சிக்கும் போது எங்க அண்ணன் தான் வந்து பிரசவம் பார்த்தார். இப்போ அங்க இருக்கும் போது அப்படி ஒரு பேசிடுறது. இப்ப இங்க வந்து இவங்களையும் கவர் பண்ணிடுது. இப்படியும் இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. பா எதிர்ப்புன்னு வந்தா, கருத்து முரண்பாடுன்னு வந்தா எதிர்க்க தான் செய்வோம். அதுக்கப்புறம் சேர்த்துப்போம். எங்க அண்ணன் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அதே மாதிரி நீ திமுக சொல்லுவியா? நல்ல திட்டங்களை வரவேற்றிருக்கியா இன்னைக்காச்சு? ஏன்னா இங்க திமுகவை ஒழிக்கணும் அப்படின்றதான் எங்க அண்ணனுடைய முக்கிய நோக்கம். திமுக ஒழிக்கணும் அப்படின்னா இதுக்கு யாரெல்லாம் இது முக்கியமா சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்கள் கரெக்டா சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் இந்த சன்பரிவாளர்கள் எடுக்கக்கூடிய யுத்தியை தான் சீமான் அவர்கள் இன்னைக்கு யுத்தியை எடுத்திருக்காரு. ஏன்னா திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாங்க பார்த்தோம், வள்ளலாருக்கு காவி சாயம் பூசினாங்க பார்த்தோம். இப்ப இது எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க? அம்பேத்கருக்கே வந்து காவி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு நெத்தில பட்டையெல்லாம் போட்டு விட்டாங்க. இந்த மாதிரியான வேலை பார்த்தவங்க தான் அதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வந்தவங்க தான். இவங்களுக்கு என்ன மன்னிப்பு கேட்கறது புதுசா? அந்த இந்திய சுதந்திர காலத்துல இருந்தே சூவை டேஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டவங்க தான் அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாத வரலாறு ஒன்றும் இல்லை, தங்களுக்கு தெரியாத தீர்ப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாரும். அப்படி இருந்த காலகட்டத்திலேயே இவங்க எப்படியோ மன்னிப்பு கேட்டாங்களே, இது கேட்க மாட்டாங்களா? இப்ப அவங்க என்ன யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, அம்பேத்கருக்கு எப்படி காவி சாயம் பூசினாங்களோ அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு? இவர் தான் பெரியாரு. அவருக்கு அந்த சாயல்ல வந்து இவரும் பெரியாரு அப்படின்னு திருமாவளவன் சேர்த்துக்கிறது, மற்ற எல்லா தலைவர்களையும் சேர்த்துக்கிறது. இந்த எல்லா தலைவர்களும் நீங்க குறிப்பிட்ட சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்திலிருந்து எல்லாருமே ஒரு ஒரு சமூகத்துல குறிப்பிடத்தக்க கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களை அப்படி சொல்றது பெரிய தப்பு தான் கூட. ஆனா இவருடைய அர்த்தம் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உன் சமூகத்துல உனக்கு ஒருத்தர் இருக்காரு, கக்கன் இருக்காரு. கக்கன் அப்படி சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீரப்பன் இருக்காரு. இப்படி எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க இதுன்னு ஒரு ஒரு தலைவர்கள் இருக்காங்க. அவங்களை ஏத்துக்கோ. ஆனா எல்லாருக்கும் ஒரே தலைமையா இருக்கிற எல்லா சமூகம் ஒண்ணு சேரணும்னு சொன்னக்கூடிய பெரியாரை ஏத்துக்காத. பெரியார் என்ன பெண்ணுரிமையில கிழிச்சிட்டாரு? பெண்களுடைய கர்ப்பப்பை அறுத்து போடுன்னு சொன்னவர் தானே பெரியார். நான் சொல்றேன் ஐயா, பெரியார் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நான் ஒத்துக்கிறேன்பா. நீ சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிறேன், நீ உன் பேச்சை கேட்டு நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். கர்ப்பப்பை அறுத்து போடுன்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா 7 வாட்டி கர்ப்பத்தை கலைக்க வச்சியே நீ பண்ணது என்னது இப்படின்னு யாராச்சும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? சொல்ல. இவரு எங்க அண்ணன் ஒரு மிகப்பெரிய சூட்சமமான ஒரு ஆளு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ பெண்களை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுப்பாரு. எப்பெல்லாம் பிரச்சனை இல்லையோ அப்பெல்லாம் பெண்கள் பக்கத்துல. ஏங்க நான் சொல்றேன், நீங்க வேற ஏதாச்சும் தப்பாக நினைச்சுக்க போறீங்க. என்னன்னா, நான் பெண்களுக்கு பாதுகாப்பான விஜயலட்சுமின்றவங்க அவர் மேல வழக்கு போட்டாங்க. 7 கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காரு.
என்னை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசினப்ப அந்த அம்மா அப்படி போட்டு அந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை சுத்தி பெண்கள் யாரும் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அந்தந்த தொகுதிகளில் போய் பேசுறதோ, அந்த இடத்துல தேவையான இடத்துல யாரோ அவங்க மட்டும் அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளரா யார் இருக்காங்களோ அவங்க பக்கத்துல இருப்பாங்க. ஆனா இப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா சுத்தி அண்ணனை சுத்தி பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா தன்னை பிம்பப்படுத்திக்கிறது. இப்ப ரீசெண்டா பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் நீ வந்து பிராமண கடப்பாறை எடுத்தது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறிடுறியா, ஏன்னா வடக்கெல்லாம் அப்படிதானே இருக்கு, அந்த மாதிரி கேட்டுற போறீங்கன்றதுக்காக சுத்தி யாரு இப்ப ஒரு அம்மா கூட இந்த ஈவேர் ஐயர் அவங்க எல்லாம் பேசினுச்சுல, அதெல்லாம் அந்த அந்த அம்மாவுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தோன்னா காரி இங்க துப்ப முடியாது, ஸ்டூடியோன்றதுனால துப்ப முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த அம்மாவுடைய செயல்கள்லாம் இருந்திருக்கு. தங்கத்தை கடத்திருக்காங்க, குடும்பமே பிராடுகார ஃபேமிலியாங்க. அது நிறைய பேர் போட்டுனுக்குறாங்க. நம்ம வேற எதுக்கு அதை பேசி பெரிய ஆள் ஆகணும்னு கம்முன்னு இருக்கிறோம். இப்போ இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா, இப்படியே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்களா வந்து மேடை ஏற்றி பேச வச்சுன்னு இருப்பாரு. ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு எதிரானவங்க இல்ல, என்ன அதான் சொல்லுவாங்க, இப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்துன்னு. எங்க அண்ணன் ஏகச்சக்கப்பட்ட இடத்துல குத்திக்கிற அப்படி அதை பேசினாலே வாய் வர மாட்டேங்குதுங்க. இது ஒரு பக்கம். எங்க அண்ணன் மாதிரி கோர்வையாலாம் பேச முடியாது. பெரியார் யார் பெரியார், என் இனத்தை சார்ந்தவங்க எல்லாம் பெரியார். இந்த பெரியார் பெரியார் என்ன பெண்ணுரிமை கிழிச்சார்? வேலுநாச்சியார் பேசாத பெண்ணுரிமையா? சரி, வேலுநாச்சியார் இருந்தாங்க, மிகப்பெரிய ஆளுமை. அந்த பக்கம் ஜான்சி ராணியா எந்த அளவுக்கு பேசுறோமோ அதை விட ஒரு படி அதிகமா பேச வேண்டிய பேச தேவை இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார்ன்றவங்க. வேலுநாச்சியார் அரசியா இருந்து ஒரு படையை வழி நடத்தினவங்க. இப்ப இப்பேற்பட்டவங்க இருக்கும்போது அவங்கள பேசாம இருக்கிறது ஒரு காலம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு அரசியல்னு வச்சுக்கீங்களேன், வரலாறு மறைக்கக்கூடிய ஒரு அரசியல். அதுக்காக இவர் பேசுறாரான்னு கேட்டீங்கன்னா வேலுநாச்சியார பேசுறாரு. ஆனா வேலுநாச்சியாருக்காக பேசுறாரான்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறிதான். யாராவது ஒருத்தர் பேசினா போதும், நான் உட்காந்து எங்கன்னா பேசி என் மேடைகளை பேசிக்கிறேன். ஆனா வேலுநாச்சியாருக்காக பேசுறது இருக்குல்ல, அது சரி. வேலுநாச்சியாருக்கு அப்புறம் என்ன பெரிய பெண் உரிமை இருந்துச்சு? அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் அடுப்படியிலேயே கிடந்தாங்க? வேற அரசியலை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு தெரியல. கேள்விதான். வேலுநாச்சியார் ஏன் நம்ம போற்றப்படணும்னா தற்கொலை படை வச்சிருந்தாங்க. அவருடைய படையில இருந்த வேலுநாச்சியாரோட படையில இருந்த குயிலின்றவங்க தான் மேல நெய்ய மொத்தமா ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு வெள்ளக்காரனோட ஆயுத கிடங்குலயே போய் பிளாஸ்ட் பண்ணவங்க. பேர்பட்ட ஒரு போர் யுத்திய வச்சிருந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா குயிலி. இப்படிப்பட்ட ஒரு வேலுநாச்சியார் இருந்தாங்க. கண்டிப்பா ஏத்துக்கணும், போற்றணும். ஆனா அதுக்கு அடுத்து வந்தவங்களா, அடுத்தடுத்த தலைமுறைகள் சரி தமிழ்ல என்ன பெரிய தொல்காப்பியத்தை வந்து விமர்சிச்சவர் தானே, தொல்காப்பியத்தை விமர்சிக்க முடியாதா நான் கேட்கிறேன். தொல்காப்பியத்துல சங்க இலக்கியங்கள்ல நம்ம பேசுனது எல்லாத்தையும் பார்த்தோம். காதல், போர், இது ரெண்டும் தான் மிகப்பெரியதா இருந்துருச்சு. ஆனா அதே சமயம் அதே தொல்காப்பியம் நடத்தும் போது அதுல வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிறாங்க இல்லையா, வருணங்கள் இருக்குதா இல்லையா, இவரு கீழே இவர் வேலை செஞ்சாகணும், இவரு கீழே இவர் வேலை செய்யணும், ஒரு மனிதனுக்கு கீழே ஒரு மனிதன் வேலை செய்யணும், அவன் அதுதான் அவனுடைய பிறப்புன்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியாது? நானும் தமிழ் படிச்சவன் தான், அதனாலதான் சொல்றேன். தம்பி எதுவும் தெரியாம பேசக்கூடாது, நீ வேற பேசுறியா வரியா அப்படின்னு எங்க அண்ணன் கேட்பாரு. எனக்கு தெரியும் இருக்குதா இல்லையா, எங்க அண்ணன் சொல்லுவாரு, அவருக்கு தெரியும். ஏன்னா சீமான் வந்து முட்டாள்தனமா பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எந்த காலத்திலயுமே ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. இப்போ தொல்காப்பியத்தும் விமர்சிக்கக்கூடியதுதான். ஏன் திருவள்ளுவர் விமர்சிக்க முடியாதா? திருவள்ளுவரும் விமர்சிக்கக்கூடியதுதான். இப்ப திருக்குறளும் விமர்சனங்களுக்குள்ளானதுதான். இந்த அறிவை நமக்கு கொடுத்தது தான் பெரியார். நீ எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பாதரா, இது எல்லாத்தையும் நீ விமர்சிக்கிற அளவுக்கு நீ இருக்கல. பெரியார விமர்சனக்குள் உள்ள அவரு. பெரியார வந்து அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்ல. பெரியாரே என்ன சொன்னார்னா, நீ நான் சொல்றேன்றதுக்காக என்னையே அப்படியே ஏத்துக்காத, நான் சொல்றது நீ உட்காந்து யோசி, அது சரியா தப்பான்றத நீ பகுத்தறிவு, அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு பகலவன் தான் யாரு? பெரியார். இப்ப இந்த பெரியாரை எதுக்குறது அப்படின்றது தமிழ்நாட்டுல அன்னைக்கே பழனி பாபா சொன்னாபடி பெரியாரி அம்பேத்கரையும் எவன் ஒருத்தன் ஏத்துக்கலையோ அவன் வந்து திட்டு பையன் சொல்லிட்டாரு. இப்ப இத பத்தி இன்னொரு அம்மா பேசல, பருதா போட்டுன்னு பேசல, அந்த அம்மா கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் கேட்கிறாரு, பழனி பாபா சொல்லியிருக்காரு பெரியார் ஏத்துக்கலையே என்ன கதை அப்படின்னு கேட்டா, இதோ பாருங்க பழனி பாபா கருணாநிதியை விமர்சிச்சிருக்காரு, திமுகவை விமர்சிச்சிருக்காரு. நீ இதுதானா மிஸ் நான் மட்டும் பிட்டடிக்கல மிஸ், அவனும் தான் பார்த்து எழுதுனான், நான் மட்டும் இதுக்கு இருக்கல, அவனு தான் என் நோட்ல கிறுக்கினான். இதுதான் கதை. இந்த குழந்தை பசங்களை கூட்டிட்டு வந்து பேச விட்டா அது இப்படித்தான் இருக்கும். ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பை வந்து சுட்டி காட்டுறது. யாருதான் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கல?
திருமாவளவன் விமர்சிக்காத விமர்சனமா? திருமாவளவன் ஒரு பக்கம் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கும் போது அவரே வந்து என்னை விமர்சிக்க தென்னாட்டு மகாத்மா வந்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை ரசித்த ஒரு ஆளு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர், மாண்புமிகு. நம்ம தாராளமா சொல்லலாம். ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் உண்டார். இந்த பொங்கல் பரிசுன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, கருணாநிதி அவர்கள் பொங்கல் பரிசு எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்களை வந்து வளர்த்தெடுத்தாருன்றதுக்கு நம்ம ஏகப்பட்ட பார்த்திருப்போம். இந்த நெசவு தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்கு என்னது, வியாபாரம் பண்ணா உண்டு. இப்ப அரசாங்கம் அதுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? ஏதோ பாதிப்பு அடைந்துருச்சு ஏதோ அப்படின்னா அதுக்கு மானியம் கொடுக்கலாம். இப்ப இங்கிருந்து அரசாங்கம் எப்படி உதவி பண்ணுது, கலைஞர் எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காருன்னு பாருங்க. இந்த பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை கொடுப்பாங்க தெரியும்ல, நெசவு தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை கொடுக்குறது. இப்ப இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதை கொடுத்துட்டு வரி வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த அளவுக்கு அந்த தொழிலாளர்களையும் உள்ள கொண்டு வர்றது இருக்குல்ல, யாருக்கு அந்த யோசனை வரும்? இவரு இப்போ யோசிப்பாருப்பா, ஆடு மாடுலாம் வளர்க்கறதெல்லாம் அரசு தொழிலா கொண்டு வரேன்னு யோசிக்கிறாருல்ல. ஆடு மாடு வளர்க்குறவங்க எல்லாம் யாரு? பண்ணை அடிமைகளா இருந்தவங்க யாரு? பண்ணை அடிமைகளை பத்தி பேசியிருக்காரு அவரு என்னைக்காச்சு? எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுவாரு, தோழர் திருமாவளவன் பேசுவாரு. சரி, பெண் உரிமைக்கு வருவோம். திரும்பவும் பெரியார் பேசுனது என்னது, கர்ப்பப்பை அறுத்துக்கு சொன்னாரே, அந்த மேட்டர்லாம் பாதியில இருந்து அடுத்தடுத்து டாபிக் போயிடுச்சு. ஏன்னா பெரியாரை பத்தி எடுத்தா வேகமா பேசிட்டே போலாம். பெண் உரிமை பத்தி பேசினாரு, கர்ப்பப்பை அறுத்து போட சொன்னாரு. அப்படிலாம் அறுத்து போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கர்ப்பப்பை ஏன் எடுக்க சொன்னாரு? ஏகப்பட்ட பேர் சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்மளும் சொல்லுவோம். கர்ப்பப்பையை எடுக்க சொன்னதுக்கான காரணம், ஒரு பெண் வந்து வெறும் பிள்ளை பெத்து போடக்கூடிய மிஷினா இருக்கக்கூடாது, வெறும் பிள்ளை போக்குறதே அதோடைய வேலையா இருக்கக்கூடாது. அதை தாண்டி எல்லாரும் படிக்கணும், ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லுவாள் தான் பெரியாரு. பேச மாட்டாரு, அதெல்லாம் பேச மாட்டாரு. இதெல்லாம் ஏற்கனவே திக மேடைகள்லயும் திமுக மேடைகள்லயும் விசிகா மேடைகள்லயும் பேசி வளர்ந்தவர் தான் அவரு. அதையெல்லாம் சொல்லுவாரு, நான் அங்க இருந்தா தம்பி வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து என்ன பண்றது, வாழ்வாதாரம் வைத்து பொழப்பு இப்பெல்லாம் பேச வேண்டியதா இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போ இந்த பெண் உரிமைன்னு வரும்போது இதான் பெண் உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பிரஸ் மீட்ல சொல்றாரு. அவருக்கும் அந்த நிருபருக்கும் வந்து பெரிய இதுவே வந்துருச்சு, வாக்குவாதம். என்ன என்கிட்ட வாக்குவாதம் பண்ற, பேர அரசியல்வாதிகிட்ட வாக்குவாதம் பண்ணுவியா? நீ தான் கிறுக்குத்தனமா பேசுற, உங்ககிட்ட தான் கேட்க முடியும். மத்த இன்னொரு கிறுக்குத்தனமா பேசக்கூடிய குறுக்கு கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரஸ்ஸையே பார்க்க மாட்டாரு, அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும் சொல்லலாம். சரி, இவரு அன்னைக்கு சொல்றாரு என்ன, அந்த நிருபர்கிட்ட கேட்கிறாருன்னா, தன் மனைவி இச்சையின் காரணமாக வேறொருவரிடம் உறவு கொண்டால் அதை வந்து குற்றமாக கருதக்கூடாது அப்படின்னு பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. இத வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இத சொல்றாரு அப்படின்னா, இதே ஆண் பண்ணா ஏத்துக்கிற ஆள் தானே. ஆண்கள் பண்றதுக்கு யாரும் பேசுறது இல்ல. இதுதானே பெண் உரிமை. இதை எப்படி பெண் உரிமை இல்லைன்னு சொல்லுவீங்க? எனக்கு புரியல. அண்ணன் விளக்கம் கொடுப்பாருன்னு தான் நான் வெயிட் பண்றேன். என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு அதுதான் சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடியது. இதே சிலப்பதிகாரம் நம்ம ஏன் ஏத்துக்கலன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சிலப்பதிகாரம் ஏன் ஏத்துக்கப்படல, தமிழை ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல இந்த பக்கம் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ போராடுறது, மதுரை எரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம வரணும். மாதவி பின்னாடி போய் வந்தாரு யாரு, கோவலனு. இப்போ வரத்தை பின்னாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்ணகி ஏத்துக்கிட்டா. ஏன் ஏத்துக்கணும்? அதே மாதிரி கண்ணகி இப்படி போய் வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆண் கூட சரி இவந்தால் தான் மணிக்கணக்கா இங்கேயே கிடக்குறாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, அதனால தானே இவங்க இங்கிருந்து மதுரைக்கு போனாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்தால் போய் அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு வரலனா, தமிழ்ல பேசக்கூடிய ஒரு ஆள், தமிழை தூக்கி உயர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் இதை பேச வேண்டியது தானே. இந்த இடத்துல தவறு இருக்கு பாய், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தானே சிறந்த அரசியல்வாதியா இருப்பாரு. சரி, தமிழ்ல இதெல்லாம் தப்பு இல்லையா? கண்ணகி வந்து ஏத்துக்கிட்டது தான் சரியா? இப்படிதான் தமிழ் பெண்கள் இருக்கணுமா? வீர தமிழ் பெண்கள் இருந்திருக்காங்க. போர்ல போய் மகன் செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதுவும் முதுகுல குத்து வாங்கி செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவனுக்கு பால் ஊட்டின மார்பு அறுத்து போட்டவங்கல்ல தமிழ் பெண்கள். அப்படி எல்லாவா இருந்தாங்க? இதெல்லாம் பேசுறோம்ல நம்ம. அப்ப இதையும் பேசுங்க. பெருமையை மட்டுமே பேசிக்கிட்டு, சரிப்பா படிச்சவங்க எல்லாம் இருந்தாங்க, ஔவையார், எத்தனை ஔவையார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலத்துக்கு அப்புறம் வா, இடையில மருத்துவமே கற்பிக்கப்படலையே. அதே நான் சொல்றேன், தமிழ் படிச்சவன் தான் சொல்றேன். இலக்கியத்துல அறிவியல் பேசுனது எப்படின்னா, இந்த மழையோடைய சுழற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காதல் கவிதைகள்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது போல நான் உன்னை மறுசுழற்சியா திரும்பவும் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பேசுவாங்க. இப்படி இருந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இருக்கு. ஆனா காலப்போக்குல அடுத்து என்ன பண்ணீங்க, அரை இலக்கியம்னு ஒண்ணு வந்துச்சு. நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க, நான் சமஸ்கிருதத்தை ஏத்துக்கல, உன் மொழியில ஒன்னும் எனக்கு கடவுள்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் மொழியிலேயே பேசுறாரு. தான் மொழியில பேசுறதும் கடவுள்கிட்ட தான் பேசினாரு. சரியா?
இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை எதிர்க்கிறாங்க, அதை நம்ம ஏத்துக்கிறோம். அந்த சமஸ்கிருத மொழிக்கு எதிரா இருக்கிறத ஏத்துக்கிறோம். ஆனா முழுக்க என்னவா இருந்துச்சு? கடவுள் பக்தியா மட்டும் தானே இருந்துச்சு. அதுல எங்க அறிவியல் இருந்துச்சு? கேட்கக்கூடிய ஒரு இடம் தானே. அதுக்கப்புறம் கால போக்குல பெண்கள் ஏன் பூட்டியே வைக்கப்பட்டிருந்தாங்க? அவங்களுக்கு ஏன் கோயிலுக்குள்ள கூட்டின்னு போனோம்? கோயிலுக்குள்ள கூட்டின்னு போறதுக்கான தேவை என்ன? எல்லாரும் ஒண்ணா தானே இருந்தது. இப்ப இந்த தேவையெல்லாம் அங்க இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் செஞ்சவர் பெரியாரு. எல்லாருக்குமான அரசியல் தலைவரா, எல்லாருக்குமான தலைவரா இருந்தவர் பெரியார். அதை ஏத்துக்க முடியாம ஒருத்தர் இங்க திரியிறாரு அப்படின்னா, அவர் ஆர்எஸ்எஸோட பிள்ளை அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலயும் தவறு இல்ல. இதை இவர் பெரியாருன்னு சொல்லி இங்க லிஸ்ட் போடுறாரு இல்லையா? இது எல்லாம் போர்வை போத்துற ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அண்ணனுடைய சூட்சமம், ஏன்னா பேச்சு திறமை எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கோ, நம்மலாம் பேசும்போது இடையில லேக் ஆகும், அப்படி திணறுவோம். அவருக்கு திணறவே திணறாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பயணிச்சுட்டு வந்திருக்காருல்ல, திணறவே திணறாது. அந்த மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே மக்களே, புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உங்ககிட்ட தான் இருக்கு. பெரியார் யாருக்கான தலைவர்ன்றதை நீங்க கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.